Tuples இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இம்மியூட்டபிள் லிஸ்ட்ஸ். டப்புளும் லிஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம், ஆனால் ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் தான். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை அப்டேட் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை டெலீட் பண்ணிக்க முடியும். வேறு டப்புள் அப்படிங்கிறது டெலீட் பண்ண முடியாது. இம்மியூட்டபிள் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணவே முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, எதுக்காக இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ஸை எனக்கு ஒரு அரேயில் போட்டு வச்சுக்கணும். பட் தெரிஞ்சோ தெரியாமையோ கூட யாரும் அதை அப்டேட் பண்ணிடவோ டெலீட் பண்ணிடவோ கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அப்போ நம்ம டப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது பைத்தான் பண்ணுறேன். லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். டப்புள் பெராந்தசிஸில் கொடுக்கும். ராமோ 10 20 30. இப்போ ஏ கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பராந்தசிஸில் வந்தாவே அது என்ன அர்த்தம் அப்படின்னா டப்புள் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இதுவும் லிஸ்ட்டு மாதிரியே தான். ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்தோன்னா ராமு வருது. ஏ ஆஃப் 1 கொடுத்தேன் அப்படின்னா இது வருது. ஏ ஆஃப் -1 கொடுத்தா என்ன வரும்? லாஸ்ட் ஐட்டம், அப்போ 30ன்னு வருது. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 10ங்கிறத 100ன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது? டைப் எரர். டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். சரி, அந்த 10 ட்ராப் பண்ணும். டெல் ஏ ஆஃப் 1. again tuple object doesn't support item deletion. அப்போ டப்புளை நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமையோ கூட அதை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த டப்புள். ஆனால் ரீஅசைன் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் அப்பன் பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா b ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் -1 -2. இப்போ b பாருங்கள், ஏவில் இருக்கிறதும் இந்த டப்புளும் ஆட் ஆகிட்டு ஒரே டப்புளாக மறுபடியும் நான் பிலேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு பீன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ஏ ஈக்குவல்ஸ் பி ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 1,3ன்னு கொடுக்குறேன். இப்போ ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுதான் டப்புள். பட் இந்த மாதிரி இது எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னால் சில ப்ரோக்ராம்லாம் போட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இது ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். டப்புள்னா இட் இஸ் இம்மியூட்டபிள் லிஸ்ட். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம், இது பராந்தசிஸில் கொடுக்குறோம். இந்த மாதிரி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது. டப்பில் டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த என்டையர் வேரியபிளை தான் நம்ம டெலீட் பண்ணோம். இப்போ டெல் ஏன்னு கொடுத்துடலாம், டெல் பி கொடுக்கலாம். இப்போ ஏ கொடுத்தோம்னா அந்த டப்புலே நம்ம டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மட்டும்தான் இதில் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை நம்ம டெலீட் பண்ண முடியாது. இது ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, டிக்ஷனரி என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.